ஹலோ ஜீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எத்தனை நாள் ஆச்சுல ரீலா கிளாஸ் சொல்லி. ஸோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கீங்கன்னு நம்புகிறேன், ஏன்னா அது நம்ம ஒரு வீடியோ போட்டு ஒரு வருஷம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் பேக். நம்ம மறுபடியும் இனிமேல் இந்த சேனலில் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்காக வந்திருக்கோம். ஒரு இடத்துல ரிஷிபடியாக கம்பேக்னு கேட்டுட்டு இருந்தேன்னா இப்போ நான் கம்பேக் கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சு. நான் இந்த பிரேக் எடுத்த ஒரு வருஷத்தை தாண்டி கடந்த ஒரு 2-3 வாரத்துல என்னென்னமும் மாறி இருக்கு. ஏன் நம்ம தமிழ்நாடு சிஎமே மாறிட்டாருன்னா பாத்துக்கங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஒன்னொன்னாவே ஆரம்பிப்போம். சில ரீல்ஸ் மீம்ஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன், நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே. டிவி கேன்ஸ் எதிர்பார்க்கல, அதர்ஸ் எதிர்பார்க்கல, டிவி கேன்ஸ் நாங்களே எதிர்பார்க்கலடா. ஸோ அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தளபதியை விஜயா இருந்தவர் தாவைக்க தலைவர் விஜயானாரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் இருக்காரு. ஒரு அணியில இதை பார்க்கும்போது எனக்கு உண்மையில ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எதிர்பார்க்கல, ஃபர்ஸ்ட் ஷாக்காக தான் இருந்தது. என்ன சொல்றீங்க, தாவைக்க 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜெயிச்சோ ஆட்சியோ பிடிக்க முடியாம அந்த 10 எம்எல்ஏக்கு ஒரு அலப்பறம் நடந்தது. ஐ ஹோப் எல்லாரும் நியூஸ் சேனல் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா மொத்த தமிழ்நாடுமே கடந்த 2 வாரமா நியூஸ் சேனல் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்கு. அதனால விஜயநாச சிஎம் என்னால சத்தியமா அது ஒரு மாதிரி அப்படி அவர் பட்டு விஜய் சிஎம்மா பார்க்க முடியலடா விஜயனாவை. ஏன்னா இத்தனை நாள் ரொம்ப தளபதி விஜய்னான்னு சொல்லிக்கிட்டு நியூஸ் சேனல் ஃபுல்லா முதல்வர் விஜய் இங்க வருகிறார், முதல்வர் விஜய் அங்க போகிறார், முதல்வர் விஜய் இதை சொல்கிறார். அது ஒரு மாதிரி குத்திக்கினே இருக்கானுங்க. டேய் போதும்டா, சேர்றா சிஎம் தான்டா. அது ஒரு மாதிரி சொல்ல ஒரு மாதிரி வேற யாரையும் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம அசம்பிளியில விஜய்னாவே அவரை பத்தி ஏதாவது சொன்னோம்னா இந்த மாதிரி மாடர்ன் எம்ஜிஆர்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ அங்க உட்காந்துட்டு தலைவரேன்றாங்க. அவரு வேற யாரையும் சொல்ற மாதிரி விஜய் நான் வந்துட்டான் அப்படிதான் இருக்காப்புல. ஸோ அதனால எனக்கு இப்போ பார்க்கறதெல்லாம் புதுசா இருக்கு. பிளஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அசம்பிளி லைவ் ஸ்பீச் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிறைய கருத்து வேறுபாடுகள் சண்டைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் இட்ஸ் குட் சேஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடிலாம் வந்துட்டு ஓட்டர் ஐடி இருக்கிறவனே வந்துட்டு அரசியல் பேச மாட்டான். இப்போலாம் ஓட்டர் ஐடி இல்லாதவங்களாம் அரசியல் பேசுறத பார்க்கும்போது பரவாயில்ல, ஒரு பெரிய சேஞ்சாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் தாவேக்கா தொண்டர்கள் கிட்ட, டிவிகேஎன்ஸ் அவங்க கிட்ட ஒரு மேட்டரை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் தான் ஆளுங்கட்சி, ஓகேங்களா? இப்போ உங்கள் ஆட்சியில் என்ன தப்பு நடந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்கானுங்க. ஒரு ரிவெஞ்ச் மூட்ல தான் நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது, சரியா? அதனால இப்போ ஒரு எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை வேற ஏதாவது கட்சிக்காரங்க உங்கள் கட்சி மேலே வந்துட்டு இந்த தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிரிட்டிசிசம் வச்சா, கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் வச்சா அதை அக்செப்ட் பண்ண பழகிக்கோங்க. எவன் எது சொன்னாலும் கதறு இல்லை நீ கதறு பாடி 200 ஊப்பி இதெல்லாம் வந்துட்டு இனிமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி நீங்க தான். அதனால உங்க ஆட்சியில வந்துட்டு ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க, யார் வேணா வைக்கலாம். ஒருத்தரோட ஆட்சியில இது தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யார் வேணா சொல்லலாம். அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு ஒன்னால எதிர்கருத்து தெரிவிக்க முடியும்னா தெரிவியே தவிர அதை விட்டுட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காது. ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியால அப்யூஸ் பண்றத படுது. ஏன்னா வந்துட்டு நிறைய என்னென்னமோ சொல்றாங்களா, ஏதோ ரூட் மாஃபியான்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா டிவிக்கு பற்றி எதிர்த்து பேசுனா அக்கௌண்ட்டு காணா போதான். ஏன்னா நம்ம கைஸ்கில்ஸ் தௌஃபிக்கோடது, அப்புறம் நம்ம சும்மிவன காவிகளை கக்காஷி ஆட்டாக்கி அவரோட அக்கௌண்ட்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த ரூட் மாஃபியா, இந்த வந்துட்டு சோஷியல் மீடியா வந்துட்டு ஒரு மாஃபியா கண்ட்ரோல் பண்ணுதுன்னு அது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால டிவிக்கு ஜெயிச்சதுன்னே ஒரு பக்கம் ஒரு இது இருக்கு. எனக்கு எது உண்மைன்னு தெரில. நான் மெயினாக என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கட்சி மேலே உங்கள் ஆட்சி மேலே யாராவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு கிரிட்டிசிசம் இருக்குடி, இது உங்களுக்கு எல்லாம் தப்பா இருக்குடா அப்படின்ற மாதிரி எவன் வேணா கிரிட்டிசிசம் வைக்கலாம். அந்த கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணி கத்துக்கங்க. இல்லை உங்களால அதுக்கு கவுண்டர் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும்னா கொடுங்க. அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸாக இருக்கும். அதை விட்டுட்டு ஹெல்த்தியான ஒரு டிபேட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு சும்மா வந்துட்டு தலைவரேன்னு சொல்லிட்டு இந்த கெட்ட வார்த்தை பேசுறதுனாலையோ இல்லை அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி பேன் பண்ணுறதுனாலையோ ஒன்றும் மாற போகிறது இல்லை. புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடிகிற அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கங்கன்றதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு மேட்ரு. பொலிட்டிசைஸ் ஆகுங்கடா, அடி அரசியல் கற்றுக்கங்கடா. நான் அதே மாதிரி தாவேக தொண்டர்களையும் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ அரசியல்ன்றது புதுசு, சரியா? இத்தனை நாள் சினிமா கிரிக்கெட்டுன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்த பசங்க
விஜயனோட படம் ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டரு பேனர் அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த பசங்க இப்போ அசம்பிளி ஸ்பீச்சு பாலிடிக்ஸு மெஜாரிட்டி யார் ப்ரூவ் பண்ணணும் அது இதுன்னு இப்போ அரசியல் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக அவங்க சரிங்களை தப்பு பண்ண தான் செய்வாங்க. அது வந்துட்டு தாவேக்கா தொண்டர்கள் அவங்களே தன்னைத்தானே அரசியல் கற்றுக்கிட்டு தமிழ்நாடு சிஎம்னா என்ன பவர், எம்எல்ஏனா யார், அவங்களுக்கு என்ன பவர், மினிஸ்டர்னா யார், திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் தான் ஆளுங்கட்சி, புரியுதா? அதனால சொல்கிறேன், ஓகேவா? ஏன்னா உங்கள் மேலே டெஃபினட்டாக ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் வரும், கன்ஸ்ட்ரக்டிவாக இல்லாத கிரிட்டிசிசம் கூட உங்களுக்கு வரும். பட் ஸ்டில் எல்லாத்தையும் அதை நீங்கள் கவுண்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கங்க. நீ எதுக்கு ரெடியாக இருக்க? அதனால கேள்வி கேளுங்க. ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன், ஒரு ஹெல்த்தியான டிபேட்டா வச்சுக்கிட்டா நல்லது. சரிங்களா? உதயனா கண்ட்ரோல் பண்ணுங்க, பின்னாடி வால் தெரியுது. லிட்டரலி உதயனாவே ஒரு அணில் தான் நினைக்கிறேன். ஏன்னா பழைய ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருப்பாரு, நானும் விஜய் ஃபேன் தான்ற மாதிரி. விஜயனா வந்து எனக்கு ரொம்ப முன்னாடிலேருந்து, சினிமா முன்னாடிலேருந்து ஃப்ரெண்டு. இங்கே என்னதான் ஒரு மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்கில் ஒரு மாதிரி சிரிச்சு கையெல்லாம் கொடுத்து பேசினாலும் அசம்பிளியில் அவங்க ஒரு ரைவலாக தான் இருக்காங்க நான் பார்த்த வரையும். ஏன்னா நேத்திரம் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்தது, அதில் போட்டு பொக்குன்னு போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க விஜய்னாவை. அதனால் இங்கே தான் விஜய்னா வந்துட்டு சட்டசபையில் பெருசாக தலைவர் பேசுவார்னு பார்த்தா அங்கே வீட்டுக்கு போயிட்டு பெருசாக அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. எனக்கு இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. பட் ஸ்டில் நான் புதுசுனாலே எனக்கு தெரியல. அதனால் ஓகே மாசுண்ணா. ஸோ நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா வந்துட்டு ரிஷிபீடியா இஸ் பேக். எஸ், த மிஸ்டீரியஸ் யூடியூபர் ரிஷிபீடியா இன் மதன்ஸ் பெட்ஸ். ஸோ இந்த ஃபோட்டோ வந்துட்டு திடீர்னு ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு நிறைய பேர் ஏஐ நினச்சாங்க. பட் இது ஏஐ இல்லை, ரியல் தான். ஏன்னா அவர் கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காரு இது ஏஐ இல்லை ரியல்னு சொல்லிட்டு. அதனால் வந்து லிட்டரலி அதான் ரிஷிபீடியா வந்துட்டு ஏதோ பப்பி வாங்க வந்தாராம், ஏதோ மல்டி பூ பப்பி அதை வாங்க வந்தாராம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. ரிஷிபீடியா உயிரோடு தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. பட் அவர் மறுபடியும் வீடியோ போடுவாரா அப்படின்ற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஏன்னா இப்போ வரையும் வந்துட்டு நிறைய பேர் ரிஷிபீடியா வீடியோ போடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த டைம் வரையும். ஏன்னா நான் சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் இல்லை, சும்மா யூடியூப்பில் போயிட்டு ரிஷிபீடியோட சேனலோட ரீசெண்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷன் போய் பாரு. நியூவஸ்ட் கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு அவர் வருவார்னு சொல்லிட்டு இன்னொரு கமெண்ட் போட்டுட்ருக்காங்க. நான் அப்பயும் காமிச்சிருப்பேன், எப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ரிஷிபீடியா கம்பேக் கொடுக்க போதாருன்னு சொன்ன வீடியோலேயே அவரோட ரீசெண்ட் வீடியோ கமெண்ட்ஸ் எடுத்துட்டு காமிச்சிருப்பேன். அப்பயே ஒரு 2 hours ஆகும் 1 hour ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருப்பாங்க. இப்பயும் நான் பார்க்க போகிறேன், லிட்டரலி இப்பயும் புதுசாக கமெண்ட் போட்டிருப்பாங்க. என்ன நிற்பார் அதை பற்றி பேசும். லிட்டரலி அவரோட நியூவஸ்ட் கமெண்ட் பார்த்தா 27 minutes ஆகும், 29 minutes ஆகும். ப்ரோ இன்ஸ்டாவில் கம்பேக் கொடுத்தியா? யூடியூப்லேயும் கூட இன்ஸ்டா அவர் கம்பேக்லாம் கொடுக்கலப்பா. அவர் வந்துட்டு ஒரு இடத்துல பெட்டு வாங்க போயிருக்காரு, பப்பி வாங்க போயிருக்காரு, அங்கே எடுத்த ஃபோட்டோ. அவர் இன்ஸ்டாவில் கம்பேக்லாம் கொடுக்கல. கம்பேக் சூன், கம்பேக் அண்ணா ப்ளீஸ், கம்பேக் ப்ரோ, கம்பேக் ப்ரோ ப்ளீஸ். நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரிஷிபீடியா கம்பேக் கொடுப்பாருன்னு. பட் அவர் கம்பேக் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வீடியோ ரிஷிபீடியாவோ இல்லை ரிஷிபீடியா தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன், என்ன ஆச்சு ஏதாச்சு, இனிமேல் ஒரு வீடியோ போடுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு அவர் சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ மாதிரி ஒன்று போட்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலராக போய் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க, அவர் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டு அது அவர் சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டா எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் ஒரு ஷார்ட்ஸாவது அவர் போட சொல்லுங்க யாராவது பார்த்துட்டு. இல்லை ரிஷிபீடியா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ், நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அதில் நானும் ஒருத்தன் தான். மறுபடியும் நீங்கள் யூடியூபுக்கு வரணும். ஏன்னா முன்னாடி இருந்து அவர் போடுற ஸ்டைல் ஆஃப் கண்டென்ட் மாதிரி யாருமே போட்டதில்லை, இப்போ போடுறதும் இல்லை. அதனால் அவரே வந்து நிறுத்தி வச்ச விஷயத்த அவரே ஆரம்பிச்சு விட்டா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவனால எது நின்று போச்சோ அவனை வச்சு தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான மேட்டர் என்ன வந்துட்டு, நான் முன்னாடி என்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு டைரக்ட் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் இப்போ இந்த சேனலில் ரிலீஸ், இந்த வீடியோ வரும்போது அந்த படமும் ரிலீஸ் ஆகும். 5 நிமிஷம் படம் தான், ஸ்டோன் ஸ்டீல்னு ஒரு படம். நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷ்குமார் நாங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்த படம். 5 நிமிஷம் படம் தான். முன்னாடி நிறைய காலேஜெல்லாம் கொடுத்து நிறைய ப்ரைஸ்லாம் அடித்தோம். சரி சும்மா இருக்கே அடப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த தூக்கி இந்த சேனலில் போடுவோன்னு சொல்லிட்டு இந்த சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது அந்த படமும் ரிலீஸ் ஆகும். 5 நிமிஷம் படம் தான். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத உங்களோட கருத்துக்களை அங்கே தெரிவிக்கவும். இந்த ஐ பட்டன் இங்கே ஐ பட்டனில் இங்கே வரும், இல்லைன்னா இந்த வீடியோட எண்டிங்கில் அந்த படம் அந்த லிங்கை கொடுக்குறேன். போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நன்றி.
கருப்பு படத்துக்கு சிக்கல்னு முதலமைச்சர் ஐயாவுக்கு கோரிக்கை வைக்கலான்னு பார்த்தா அவர் படமே 4 மாசமா சிக்கல்ல தான் இருக்கு. ஸோ நண்பர்களே, ஜனநாயகன் இஸ் கம்மிங் வருது, எந்த இன்னும் 2 வாரத்தில் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டைட்டில் கார்ட்லேயும் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போவே ஜனநாயகன் படம் வந்தால் தளபதி விஜய்னு வரும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்தால் முதலமைச்சர் விஜய் வரும், யோசிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கே எல்லாம் பார்க்கும்போது என்னடா வளர்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட்டு சொன்னதை செய்கிறாங்க. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். இன்னும் 2 வாரத்தில் ஜனநாயகனும் வந்துடும். ஐ ஹோப் எல்லாரும் படம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ரிலீஸ் காலத்தில். பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ தளபதி படத்தை கடைசி படத்தை தேட்டரில் போய் பார்ப்போம். அது மாதிரி அந்த கரும்பு படமும் வந்திருக்கு, பார்த்தவங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நானும் ஒரே காலேஜில் படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். மற்றும் சிலர் கட்சிகளிடமிருந்து கடன் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஆட்சியை தொடர நாங்க நிறைய இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையில இருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். சின்ராசுக்கும் வெற்றிக்கும் நடுவே ஏற்படும் மோதலை தெரிந்து கொள்ளும் துளசி. துளசி செய்ய போவது என்ன? சட்டசபை Holy shit bro, என்ன ப்ரோ இது? ஆனா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, உண்மையில இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தா ஹோல்சமா இருக்கு, இன்னொரு நாள் பார்த்தா போட்டு அச்சுக்கிறாங்க. தெரியல பாருங்களேன், இப்படித்தான் சட்டசபை இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நானே எல்லாம் பார்த்தது இல்லை முன்னாடிலாம். இப்போதான் டெய்லி லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன், இன்னைக்கு இல்ல. அடுத்து சட்டசபை எப்போ வரும்னு தெரியல. யாராவது தெரிஞ்சு பாலிடிக்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அடுத்து எப்போ சட்டசபை வரும்ன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம், மஜாவா இருக்கு. ஒரு மாதிரி அடைச்சிக்கவும் செய்யறாங்க, அடைச்சிக்கவும் செய்யறாங்க. இன்னும் ஆக்சுவல் சட்டசபை ஆரம்பிக்கல, இனிமே ஏதோ மாதிரி ஃபயரா இருக்கும்னாங்க. எப்படி இருக்கப்போ தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். சரி, ரைட், அவள் தான். நான் அப்படியே கிளம்புறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் அப்படியே ஜாலியாக உங்கள் வேலையை பாருங்கள், நானே என் வேலையை பாருங்கள். இனிமேல் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் புதுசாக இந்த ஹைப்பு கீப்னு தான் வந்திருக்காமே, அதெல்லாம் அதை போட்டு விடுங்க, நம்ம சேனலெல்லாம் பூஸ்ட் ஆகட்டும். ஸோ இத்துடன் நான் விடைபெறுகிறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.